Hi viewers, welcome to Jacqueline Max. But Engineering Mathematics 1ல Differential Calculus ங்கிற யூனிட்டில் piecewise defined functions பற்றி பார்க்க போகிறோம். First example 1.3 பாருங்கள். Consider the functions f defined by function கொடுத்துருக்காங்க f of x is equal to 1 minus x and x squared. அதோட conditions கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் x வந்து less than or equal to minus 1 தான். ஸோ மைனஸ் 1 வர இந்த டேர்ம் வந்து இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம், -2 இருக்கலாம், -3 இருக்கலாம், -4 இருக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். எது வர அப்படின்னா -1 வரதான். பட் 0, 1, 2 இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ -3, -4 அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வேணால் போகலாம். அடுத்த டைம் பாருங்கள் எக்ஸ் ஸ்குவாடோட கண்டிஷன் என்ன, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -1, எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை. ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க, அது சப்போஸ் இதில் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா -1 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 தவிர்த்து மீதி உள்ள நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 0, 1, 2 அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூயை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஆல் எக்ஸ் less than or equal to -1. ஸோ இந்த கண்டிஷன் படி நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட கண்டிஷன் என்னது, ஃபார்முலா என்னது, 1 மைனஸ் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு -3 இன்க்ளூட் பண்ணிக்குவோம். -3 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் -3, அப்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4. தென் -2 இன்க்ளூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் ஆஃப் -2, ஸோ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகி உங்களுக்கு 3 கிடைக்கும். தென் -1 இன்க்ளூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் ஆஃப் -1, ஸோ வேல்யூ இஸ் 2. இது ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, எக்ஸ் கிரேட்டர் தென் -1 ஃபார் ஆல் x greater than -1 எடுத்துக்கோங்க. ஸோ x is equal to தென் ஒய்யோட கண்டிஷன் இது எக்ஸ் ஸ்குவாட். இதில் -1 வந்து இன்க்ளூட் ஆகாது. பட் நானே எடுத்துக்கிறேன், -1 போடுறேன். ஸோ -1 போட்டால் உங்களுக்கு எல்லாமே என்ன வரும்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இதை எக்ஸு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -1 the whole square is equal to 1 தான். தென் 0னாலும் 0வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 0 வரும். தென் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 1 ஸ்குவாடு. அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 1. தென் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒய்யோட வேல்யூ 2 ஸ்குவாட்னா உங்களுக்கு 4. தென் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 9 வரும். ஸோ இந்த டேம் எழுதியாச்சு. இப்போ இந்த டேமை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையுதோன்னு வச்சு. ஸோ நீங்களே அளவு குறிச்சிக்கோங்க. 0, 1, 2, 3, 4. தென் அகெயின் -1, -2, -3. ஸோ இங்கே ஒரு வேல்யூ 1, 2, 3, 4. இங்கே அகெயின் -1, -2. ஒரு கிராஃப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், -3, 4. எக்ஸில் -3, எக்ஸில் -3 இந்த இருக்குது. 4 இங்கே இருக்குது. 4 ஒய்யில் பார்க்கணும். ஸோ ஒய்யில் 4 இந்த இருக்குது. ஸோ 2 ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் -2, 3. ஸோ -2, 3 இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பிளாட் பண்ணிகிட்டே வரணும். தென் -1ல் 2. ஸோ -1ல் 2. ஸோ இதை பிளாட் பண்ணியாச்சு. அடுத்த டேர்ம் பாருங்கள், -1, 1. -1, 1னா இங்கே வரும். இப்போ நம்ம கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு 3 டேர்மை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதோட முடிச்சிருங்க. இப்போ செகண்ட் கிராஃப்க்கு நான் பண்ணுறேன். -1, 1 ப்ளாட் பண்ணியிருக்கேன். தென் 0, 0 இங்கே இருக்கும். தென் 1, 1. ஸோ 1, 1. தென் 2, 4 இஸ் 2, 4. தென் 3, 9. ஸோ லாங்காக போகும். ஸோ 3, 9 சம்டைம்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்க இந்த டேர்மெல்லாம் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்மு ஒரு சைடு பார்க்கும்போது பேரபோலாவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து -1, 1 வந்து இன்க்ளூட் ஆகாது.
இந்த டேர்மில். ஏன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -1 தான். இது நானே எடுத்து ஒரு கிராஃபில் போட்டிருக்கேன். ஸோ -1, 1 இஸ் நாட் இன்க்ளூட் திஸ் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்து நமக்கு இங்கே வந்து இடைவெளி இருக்குது. ஸோ ஜாயிண்டாக இல்லை. ஸோ இதை வந்து நான் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி கிராஃப்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் a discontinuity graph because -1, 1 in எந்த கண்டிஷன் y is equal to x squareல is not included. So it is discontinuity. Which graph? Between the graph for all x less than or equal to 1 and for all x greater than 1. Hence we proved. Next sum பாருங்க. Example 1.4. Consider the absolute value. Absolute value அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்தாலுமே நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலுமே அது பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ இட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ. ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of x. மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம எந்த நெகட்டிவ் வேல்யூவை கொடுத்தாலும் அது என்ன தான் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்குவாட். இந்த டேம் அப்படி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு நான் இப்போ -3 கொடுத்தேன்னா ரூட் ஆஃப் -3 த ஹோல் ஸ்குவாட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ரூட் ஆஃப் 9 வரும். தென் அகெயின் ஈக்குவல் டு 3 தான் வரும். ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது இஸ் ஏ அப்சல்யூட் வேல்யூ. which define the follows. f of x ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x வந்து greater than or equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எக்ஸோட வேல்யூ. கண்டிஷன் எக்ஸ். அடுத்த டேர்ம் -x இருக்கும். இஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ 0வை டச் பண்ணாது. ஸோ எக்ஸோட வேல்யூ -1, -2, -3 எக்ஸெட்ரா இப்படி ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். The graph f of x consists of two branches, namely y is equal to x for all. அந்த சம்மை கொடுத்ததை அகெயின் எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸ் கிரேட்டர் than equal to 0 and y is equal to -x for all x less than 0. இப்போ அகெயின் இதுக்கு கிராஃப் போட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? y is equal to x-ஆக இருக்கும்போது எக்ஸ் வந்து கிரேட்டர் than equal to 0வாக இருக்கும்போது. ஸோ இதுக்கு கிராஃப் போடுவோம். எக்ஸ் தென் ஒய். ஸோ இதில் 0வை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணனா ஒய்யோட வேல்யூவில் எக்ஸை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 0ல் எந்த வேல்யூ எக்ஸில் எந்த வேல்யூ எடுக்கீங்களோ அதை கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய்க்கு ஆன்சர் 0 வரும். தென் 1 போடுங்க, அகெயின் 1. தென் 2 போடுங்க, அகெயின் 2. தென் 3 போடுங்க, அகெயின் 3. ஓகேவா? ஸோ இது ஒரு கிராஃப். த நெக்ஸ்ட் கிராஃப் என்னென்னா y is equal to -x. y is equal to -x. x less than 0வாக இருக்கும்போது. ஸோ அகெயின் அதுக்கும் அகெயின் எக்ஸு ஒய். இதில் 0 இன்க்ளூட் ஆகலை, பட் நான் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எங்கே நினைக்கலாம்? -3 எடுப்போம். -3 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் -3 உங்களுக்கு என்ன வரும்? +3 ஆகும். ஸோ 3 தென் -2 -2 is equal to +2 then -1 again 1 then 0 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கேயும் 0 தான் வரும். ஸோ ரெண்டு கிராஃப் வந்துட்டு. ஸோ இந்த கிராஃபை வந்து நான் இப்போ இதில் வரைய போகிறேன். இந்த சைடில் போடுதேன். 0 1 2 3 -1 -2 then இங்கே 1 2 3 then -1 -2 -3 ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டேன். இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0. ஸோ 0 1, 1. ஸோ எக்ஸில் 1 ஒய்யிலையும் 1. தென் 2, 2. எக்ஸில் 2 ஒய்யிலையும் 2. தென் 3, 3. எக்ஸில் 3 தென் ஒய்யிலையும் 3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் கிடச்சதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். செகண்ட் ஒன் பாருங்கள். -3 3. ஸோ இங்கே -3 இருந்ததுன்னா -3 3. இந்த டேம் -2 2. ஸோ திஸ் டேம் -1 1. ஸோ திஸ் டேம் தென் 0, 0. ஸோ கிடச்சிருக்க கிராஃபை ஜாயின் பண்ணுங்கள். இங்கே லிசன் பண்ணுங்கள்.
0,0 வந்து இந்த கிராஃபில் இன்க்ளூட் ஆகாது பிகாஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0, நாட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா, கொடுத்துருக்கிறது லெஸ் தென் 0 தான். ஸோ 0 டச் பண்ணாது. நான் 0 கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கிராஃப் வந்து ஜாயிண்ட் கிராஃபாக கிடைக்குது. ஸோ கேப் இல்லை. ஸோ இதை வந்து நான் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் கிராஃப் கிடைக்கும். பட் எது இல்லை அப்படின்னா 0,0 இஸ் நாட் included in the graph y is equal to minus xல included இல்லை. பட் எனக்கு என்ன ஆகுது, கிராஃபோடைய பிக்சர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸோடு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஹென்ஸ் வி ப்ரூவ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.